சகோதர சகோதரிகளே, இந்த சித்த மருத்துவம் யூடியூப்பில் வெளிவருகின்ற பார்க்கின்ற நேயர்கள் அனைவர்களுக்கும் அன்பான வணக்கத்தை அடியேனாகிய பாரம்பரிய சித்த வைத்திய ராதாகிருஷ்ணன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு நல்ல அருமையான மருத்துவம் சொல்லப்படுறேன். ரொம்ப பேர் விவாதப்படுறாங்க. கொஞ்சம் வயசு ஒரு 30 வயசு ஆனவங்களும் இருக்காங்க, 25 வயசுலேயும் வந்துருக்கு, ஒரு 50 வயசுல இருக்குது. விவாத கொஞ்சம் விவாதம் இல்லை, கால் நரம்பு இழுத்துக்கிறது இருக்கிறது மட்டும் இல்லை, சதவரி இழுத்துக்கிறது. படுற அவஸ்தை பார்த்தா போட்டு தேய்க்கிறாங்க 1.5 வாட்டி. கால் நரம்புகள்லாம் இழுத்து உடனே விரல்கள்லாம் ஒரு பக்கம் இப்படி இழுத்துக்கிட்டு போகும். இது ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. எனக்கு தெரிய நிறைய பேர் இது சர்வசாதாரணமாக ஒரு 50% ஆளுகளுக்கு, ஒரு 25 வயசு தாண்டினவங்களுக்கு, 20 வயசு தாண்டினவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறதுக்கு நான் நிறைய பார்த்துருக்கேன். எங்கிட்டே நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. நல்ல தீர்வான ஒரு வைத்தியத்தை சொல்கிறேன். ஐயா, வீட்டுக்கு வச்சுருக்காங்க மருதுவாண்டி அப்படிம்பாங்க. அதாவது நம்ம பெண்கள் இந்த நகை பாலிஸுக்கு இப்போ வாங்குகிறாங்க. முன்னாடி அதை அரைச்சிதான் கையில் தடவுவாங்க, விரல் இந்த நகத்தில் செவியன்னு பிடிக்கும். அதுதான் மருதுவண்டி. இந்த மருதுவண்டிம்பாங்க. அதை ஒரு பிடி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஞாயிறுவி எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டில் இருக்குது. ஞாயிறுவின்னு எல்லாருக்கும் தெரியும், கிராமங்களில் தெரியும், அது அந்த நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு பிடி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் தனித்தனியாக நல்லா 1-2 குத்துங்க. குத்தி முடிஞ்சால் நல்லா அரைச்சிக்கிட்டு அப்படியே தேய்ச்சாலும் சரி, அந்த இடத்துல 2 கலந்துக்கிட்டு அந்த விழுதை எடுத்து, இல்லை நீங்கள் சாராக எடுத்து 2ஐயும் சமாளம் கலந்துக்கிட்டு தேய்ச்சாலும் சரி. இந்த தேய்க்கிறது எப்படி இருக்குன்னா, உணர ஒரு நாளைக்கு 5 தடவை 4 தடவை மாறி கழுவாமல் தேய்ச்சிட்டு வரணும். கழுவ வேண்டியதில்லை, கழுவாமல் மாறி ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை கூடிய மட்டும் ஒரு நாளைக்கு தேய்ச்சிக்கிட்டே வாங்க. ஒரு நாள் தேய்ச்சா போதும், ஒரு சில ஆளுகளுக்கு 2 நாள் தேய்ச்சா போதும். பெரும்பாலும் ஒரே ஒரு தடவை, ஒரு நாள் தேய்ச்சா 4-5 தடவை தேய்ச்சா கண்டிப்பாக அது வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஏதோ ஒரு குணம் அதில் ஒரு சக்தி இருக்குது, அது நல்லா பலன் அளிக்குது. நீங்கள் இதை பார்த்தவங்க, இதை பார்க்க அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கும் சொல்லுங்கள். இது கண்டிப்பாக நிச்சயமாக ஜெயமாகும், வெற்றி கிட்டும். இதெல்லாம் நாங்கள் செஞ்சு அனுபவப்பட்டது கிராமத்தில். எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. இதை தயவு செஞ்சு இது கேட்டவங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு ஒரு வேகம் இருக்கும், எனக்கு ஒரு சுதாரிப்பு இருக்கும் வைத்தியனுக்கு. அடுத்தடுத்து நம்ம இதே சேனல் நல்லா பார்க்குறாங்க ஜனங்க, ஓரளவுக்கு மக்கள் பார்த்து நமக்கு இது பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு இலவசமாக இப்படி புது வைத்தியங்களில் எங்கள் சந்து பொந்தில் ஒளிஞ்சிருக்கிற, கிராமங்களில் ஒளிஞ்சிருக்கிற இந்த இயற்கை மூலிகை வைத்தியத்தை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வருவேன். நிறைய இருக்குது, நீங்கள் சொல்லிக்கிட்டே வர்றேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் ஐயா.